ஹே கைஸ். ஸோ இப்போ இந்த உலகத்தில் ஒரு சின்ன பையன் வந்து அவர் ஏஜுக்கு அவனோட ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க கூட ஒருத்தவங்க கூட சண்டை போடும் போதோ இல்லை அவனோட உடம்பை விட அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்கிற அவளோட ஒரு பர்சன் கூட சண்டை போடும் போதும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன கேட்போன்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன பெரிய ப்ரூஸ்லி அவன் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் மைண்டுக்கும் வரும். ஸோ இன்னைக்கு அளவுலையும் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மைண்ட்லேயுமே இருக்குது. கண்டிப்பாக 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். பட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 வருஷம் ஆச்சு அவர் இறந்து. பட் ஸ்டில் ப்ரூஸ்லின்ற நேம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒன்றும் எல்லாருமே இருந்துகிட்டே இருக்குது. ப்ரூஸ்லின்னு சொன்னாலே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இன்னும் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கலாம். ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லியோட லைஃப் பற்றி ஃபர்ஸ்ட் சொல்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ், ப்ரூஸ்லி மட்டுமே பண்ணக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி வந்து ஒரு ஹியூமனே கிடையாது, அவர் வந்து ஹியூமனுக்கும் மேலே ஒரு ஏலியன் லெவல் அது மாதிரி சொல்லி வந்து கம்பேர் பண்ணுறதுக்கான ரீசனும் அதுதான். இதை தவிர்த்து ப்ரூஸ்லி வந்து நமக்கு என்ன விட்டுட்டு போனாரு. ஸோ இந்த கோட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ இந்த கோட்ஸ்னா இந்த வாழ்க்கைக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்த லெஜெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போவாங்கல்ல. ஸோ அது மாதிரி சில கோட்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் எனக்கு பிடிச்ச சில கோட்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லியோட லைஃப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரூஸ்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 27, 1940 வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. ஸோ ஆமாம், கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான விஷயமா தான் இருக்கும். ப்ரூஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் பிறந்தாரு. பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து ப்ரூஸ்லி பிறந்தாரு. ஸோ அவர் கொஞ்ச நாளிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து நம்ம சொந்த ஒரு ஹாங்காங்கே ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ப்ரூஸ்லி வந்து கை குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஹாங்காங் ரிட்டர்ன் போயிடுறாங்க. ஸோ ஹாங்காங் ரிட்டர்ன் போன அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரூஸ்லி வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் அவர் சொல்கிறார். சைல்டு டைரக்டர் இந்த குழந்தையா இருக்கும்போதே வந்து அவங்க ஆக்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சோர்ஸ் ஆஃப் மணி ஆஃப் இன்கம் சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து எண்ணிருக்காரு. ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து அவங்க அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சினிமா எக்ஸ்போஷர் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் பண்ணிட்டு வந்து ஒரு சினிமா ஒரு எக்ஸ்போஷர் ஒரு சின்ன ஏஜ்லேயே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் சின்ன ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறும்புக்காரராக இருந்திருக்காரு. ஈவன் அவங்க அப்பா அம்மாவே வந்து அவர்கிட்ட வந்து பெட் கட்டியிருக்காங்க. நீ ஒரு 5 மினிட்ஸ் சும்மா உட்காந்துட்டு நீ பெரிய ஆள் நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரிலாம் பெட் கட்டிருக்கேன். அவரால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அவர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் துருன்னு இருந்திருக்காரு. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஸோ ஸ்கூலுக்கு போனதுன்னா அவங்க டீச்சர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து சுத்தமாக படிப்பு வர்றது என்னதான் ஃபோர்ஸ் பண்ணி படித்தாலும் இவர் கண்டிப்பாக படிப்பு வர்றது இவருக்கு படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி வந்து அக்ரி பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி உட்காந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்து அதை கற்றுக்கிட்டு படிக்கிற மாதிரி சிஸ்டம்லாம் எனக்கு சத்தியமாக பிடிக்காது, இதை வந்து கண்டிப்பாக கரெக்ட் இல்லை, வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தலைவர் அப்படியே அந்த லெவலே சொல்லியிருக்காரு. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கூல் படிக்கல. ஸோ அவர் வேற என்ன பண்ணிட்டு இருந்தார் ஆக்டிங்கை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ். ஆமாங்க, ஹாங்காங்கில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்லையுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் போயிட்டு இந்த பம்பு இழுக்கிறது, நியாயத்துக்காக சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை பார்த்துருக்காரு. ஸோ இது அவங்க அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலி ஆயிடுச்சு. ஸோ டெய்லி போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்டில் அவங்களோட பெரியவங்க ஆளுக்கிட்ட தான் போய் சண்டையை வலிக்கிறது. ஸோ சின்ன சின்ன மீடியம் ஆள்ஸ்லாம் கிடையாது, அவரோட பெரிய ஆளுக்கு தான் போய் சண்டையை வலிக்கிறது. அப்போ சின்ன வயசுல வந்து கண்டிப்பாக அடி வாங்க இருக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அடியும் வாங்கியிருக்காரு. ஸோ இப்படியே வந்து ஊர் சுற்றிட்டு வந்து அடி வாங்கிட்டு நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க டீச்சர்ஸ் வந்து சொல்றாங்க, ஸோ நீ இப்படி வந்து வெட்டித்தனமா ஊருக்குள்ள போய் சண்டை போட்டு இருக்கிறதுக்கு பதில் நம்ம ஊர்ல வந்து ஒரு பாக்ஸிங் காம்படிஷன் வருது. ஸோ அதுக்கு போய் நீ வேணா ப்ராக்டிஸ் பண்ணு, நம்ம ஆப்போனண்ட் ஸ்கூலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ நீ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி காட்டினா நம்ம ஸ்கூலுக்கு தானே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர்ஸ் சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட ப்ரூஸ்லி என்ன நினைச்சாருன்னா, ஓகே ஸோ அட்லீஸ்ட் நம்ம இதையாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சண்டைலாம் போட்டு வச்சிருக்காரு கரெக்டா. ஸோ எதை என்னைக்காவது ஒரு கேங் கிட்ட தனியாக மாட்டிக்கிட்டோம் மொத்தமா அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா, இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிங்கிளாக போய் மாட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நேரத்துல இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லிக்கு நிறையவே இருந்திருக்கு. ஸோ இந்த 2 ரீசனுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ராப்பராக வந்து நம்ம ஒரு பாக்ஸிங் கற்றுக்கணும். ஸோ அதுக்காக நிறைய மாஸ்டர் கிட்ட போயிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் சூஸ் பண்ணதான் பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். மார்ஷல் ஆர்ட்ஸ்ல பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா குன்ஃபுன்ற விஷயத்த வந்து அவர் சூஸ் பண்ணி நிறைய வந்து ப்ராப்பராக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நிறைய மாஸ்டர் கிட்ட போய் ட்ரைன் பண்ணியிருக்காரு. ஸோ பெரிய பெரிய மாஸ்டர் எல்லாம் போயிட்டாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவரோட திறமையை பார்த்துட்டு இப்மேன் சொல்லக்கூடிய ஒரு லெஜெண்டரி குன்ஃபு மாஸ்டர், ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லிக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் ட்ரைனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்மேன்றது படம் பார்த்தீங்கன்னா இப்மேன் படம் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இப்மேன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ப்ரூஸ்லி கூட ஒன் ஆஃப் த கேரக்டர், ப்ரூஸ்லியை காட்டிருக்க மாட்டாங்க, அது ஒன் ஆஃப் த கேரக்டராக இருக்கும் இப்மேன். ரீசெண்டாக வந்து பாட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்மேனுக்காகவே தனியாகவே ஒரு படம் இருக்குது. ஸோ அப்போ அதிலே பார்த்துக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லிக்கே சொல்லி கொடுத்தவர் தான் வந்து இப்மேன். ஸோ அப்போ அவர் எந்த லெவலில் ஒரு குன்ஃபு மாஸ்டராக இருந்திருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து ஓகே ட்ரைனிங்லாம் முடிச்சாச்சு, அவர் வந்து இப்போ பாக்ஸிங் காம்படிஷன் வருது.
ஸோ எல்லாருமே வந்து அடிச்சு தூக்கிட்டு தலைவர் மேலைக்கு போறாரு. ஃபைனல்ஸ் வருது. ஸோ ஃபைனல்ஸ்ல யார் கூட ஃபேஸ் பண்ணாரு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸா அந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு பையனை தான் வந்து அவர் அகைன்ஸ்ட் பண்ணி சண்டை போட போறாரு வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா சப்பையா அவரை முடிச்சுட்டு டப்புன்னு வந்துடுறாரு. போன வயதுலேயே அவனை அடிச்சு தள்ளிட்டு வந்துடுறாரு. ஸோ சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது தெரியல. ஹாங்காங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் ப்ரூஸ்லி தான் அன்றைக்கி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்லைன்ஸு. ஸோ நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ப்ரூஸ்லின்ற பேர் நிறைய இடத்துக்கு போகுது. பட் இதெல்லாம் இருந்தாலும் அதான் அவரோட ஃபர்ஸ்ட் வெக்ட்ரி. இதெல்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து அவர் ஸ்ட்ரீட் ஃபைட்டை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க செம்ம தலைவலி அடிச்சு ஒரு டீனேஜர் சைடு வந்துட்டாரு. இன்னும் வந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கான், வெட்டி பையன் மாதிரி உருப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா நீ இங்கே இருந்தால் உருப்பிட மாட்டேன், நீ மறுபடியும் அமெரிக்கா கிளம்பி போயிட்டுன்னு சொல்றாங்க. ஸோ இவரும் வந்து கிளம்பி போயிடுறாரு அமெரிக்காவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போனாலும் ஊரு புதுசு. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாரு. யாருமே அங்கே தெரியல. ஸோ தனிமையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அவர் கற்றுக்கிட்ட அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் குன்ஃபுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவரோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸில் நிறைய டியூனிங் கொண்டு வர்றாரு. பார்த்து ரொம்ப ஃபிட் ஆகி ஒரு வேற லெவலுக்கு அவர் வந்து அவர் ட்ரைன் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் இவரோட டேலண்ட்டை தெரிஞ்ச ஒரு அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு ஆனுவல் மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டும் வைக்கிறாங்க. ஸோ குன்ஃபுனா என்னன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுங்க. ஸோ உங்கள் மூலம் அட்லீஸ்ட் நாங்கள் தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இன்வைட் பண்ணுறாங்க. இவரும் வந்து சந்தோஷமா போறாரு. அங்கே போயிட்டு தலைவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை பார்த்துருக்காரு. அங்கே வந்து பல்கா யார் இருக்கான்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பல்கா ஒரு ஆள் வந்திருக்காரு. ஸோ ஆள் வந்து நிற்கிறான். எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒல்லியா சின்ன பையன் மாதிரி இருக்காரு, ஒரு டீனேஜரு. ஸோ ஒல்லியா நெடுன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மசில் பாடி பில்டரு. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவரே வந்து இவர் பீட் பண்ணி அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி இருக்கலாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சிரிச்சு 2வது நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாடி பில்டர் கீழே விழுந்து கிடக்குறான். எல்லாருக்கும் ஒரே ஷாக்கிங்க அள்ளு விட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா அமெரிக்கன்ஸ் வந்து இவர்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, தயவு செஞ்சு எனக்கு வந்து குன்ஃபு டெக்னிக்கை வந்து கற்றுக் கொடுங்க, அந்த கலையை வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமெரிக்கன்ஸ் வந்து இவர்கிட்ட ப்ரொபோசல் கேட்குறாங்க, ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவரும் வந்து நிறைய அமெரிக்கன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டாக எடுத்துட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவில் இருப்பாங்களா சைனீஸ், அந்த ஸ்டேஜில் வந்து அமெரிக்காவில் இருக்கிற சில சைனீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்றது வந்து தப்பான விஷயம். குன்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸோட ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கல்ச்சரால அவங்களுக்காக அவங்க கல்ச்சருக்காக உள்ளது அப்படின்ற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ். இது வந்து அமெரிக்கனுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, இது அவங்களோட பாரம்பரியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லிக்கு டேரக்டாகவே ஒரு சவால் விடுறாங்க. ஒரு பெரிய மார்ஷல் ஆர்ட் குன்ஃபு மாஸ்டர் கூட வந்து நீ வந்து ஃபைட் பண்ணணும், நீ ஃபைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டீங்கன்னா நீ வந்து உன்னோட ட்ரைனிங் அகாடமி வந்து நீ கண்டினியூ பண்ணிக்கோ, எல்லாருக்கும் யாருக்கு வேணா போய் சொல்லிக் கொடு. சப்போஸ் நீ அதில் தோத்துட்டீங்கன்னா என்ன சொல்றான்னா நீ தோத்துட்டீங்கன்னா நீ வந்து இனிமேட்டு குன்ஃபு விட்டுட்டு இந்த ஊரை விட்டே காலி பண்ணி ஓடிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அங்கே போறாரு, சண்டை நடக்குது. அங்கே போறாரு 3வது நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரை வந்து கீழே விழ வச்சிடறாரு. சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரே ஷாக்கிங். ஸோ அன்னைக்கு தான் தெரியுது ப்ரூஸ்லியோட பவர் என்னன்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய குன்ஃபு மாஸ்டரையே வந்து பீட் பண்ணிட்டாரு. ஸோ இவருக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை பொழந்து பார்க்குறாங்க. ஸோ ஜெயிச்சிட்டாரு, எல்லாமே ஃபைனு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா சோகமா போய் ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துறாரு. அந்த ஸ்டேஜ்ல அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கு. அவங்க ஒய்ஃப் போய் அவங்க பக்கத்துல போய் கேட்குறாங்க, ஸோ நம்ம தான் ஜெயிச்சுட்டுமே, உன்னையா உங்களுக்கு வந்து சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவர் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை பீட் பண்றதுக்கு நான் வந்து 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். என் லைஃப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 3 மினிட்ஸ் எடுத்து ஒருத்தரை பீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா தலைவர் வேற லெவலு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷாக்கிங் தான் அவர் கொடுத்த ரிப்ளை வச்சுட்டு. ஸோ இதுலேருந்தே தெரியுது ப்ரூஸ்லி வந்து எப்பேற்பட்ட ஒரு லெவலில் இருந்திருக்காரு குன்ஃபுல அப்படின்றது வந்து கிளியராகவே புரியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நிறைய ரேசிசம் பற்றி அவர் இஷ்யூ பேஸ் பண்ணியிருக்காரு. எல்லாரும் வந்து அவர் மட்டும் தான் தட்டியிருக்காங்க, நீ வந்து ஒரு ஏஷியன் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் மட்டும் தான் தட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரோக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் நடச்சாரு. இந்த குன்ஃபு மூலமாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ரேசிசம் எதுவுமே கிடையாது, அமெரிக்கனாக இருக்கட்டும் ஏஷியனாக இருக்கட்டும் எல்லாமே காமன் தான். ஸோ இதை வச்சு உடச்சி அதெல்லாம் போட்டு தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து எல்லார்ட்டையும் கொண்டு போனாரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவருக்கு மூவி ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது. ஸோ அது அந்த மூவிஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கொண்டு போனாரு. ஸோ கிடைச்ச 1-2 மூவி ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. டப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட்ல பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய இது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இனிஷியல் ஸ்டேஜ்ல. பட் அவர் ஸ்டில் வந்து இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் அவங்க
ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட அவங்க ஃபாதர்-இன்-லா கிட்ட போய் கேட்க போகும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ ஒரு ஏஷியன், உன்னை நம்பி என் பொண்ணு எப்படி ஒன்று தரது அப்படி சொல்லி அசிங்கப்படுத்தி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க லவ் மேரேஜ்ன்றதால பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வித்தவுட் இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபைனல் மூவி நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹாங்காங்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு மயங்கி கீழே விழுறாரு. எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அப்போ சொல்றாங்க இதுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு வியாதி இருக்கு, யாருக்குமே வராத ஒரு வியாதி இருக்கு, ஒரு மர்மமான டிசீஸ் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து பத்திரமா கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஒரு கப்பல் ஆஃப் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்து கிடக்கிறாரு. அவர் இறந்து கிடக்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே கிளியராக தெரியல. அவர் 1008 ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க பிடிக்காதவங்க கொண்டுட்டாங்க, இல்லை சைனீஸே வந்துட்டு மார்ச்லெஸ் வெளில சொல்லி தந்துட்டான்னு சொல்லிட்டு போட்டு தந்துட்டேன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து ஒரு ஏஷியன் எப்படி ஒரு ஹாலிவுட்ல எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அதனால வந்து அமெரிக்கன்ஸ் இவரை போட்டு தள்ளிட்டாங்க சொல்லிட்டு நிறைய தரப்புல ஒரு 1008 ரீசன் சொல்றாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் செத்ததுக்கான ரீசன் வந்து யாருமே கண்டே பிடிக்கல. ஸோ இதான் ட்ரூ ஃபேக்ட். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி வந்து ஒரு ஏலியன் லெவல் அப்படின்றாங்க. ஸோ அவர் வந்து ஒரு நாட் நார்மல் ஹியூமன் பீன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங் திங் வந்து அவங்ககிட்ட சொல்ல போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா 9 பஞ்சஸ் பண்ண முடியுமா ஒரே ஒரு செகண்ட்ல. ஸோ நம்ப முடியுமா? நம்மளால ஒரு வாட்டி ஒரு பஞ்ச் பண்றதுக்கு 2 செகண்ட் எடுத்துக்கும். அவர்னா ஒரு செகண்டுக்கு 9 பஞ்சஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவரோட பார்த்தீங்கன்னா அவரோட பாக்ஸிங் பஞ்சஸ்ல எவ்வளோ ஃபாஸ்டா இருக்குன்னு தெரியுது. ஸோ செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸிங் பேக் இருக்குல்ல, அந்த நம்ம ஜிம்ல போட்டுச்சிருப்போம். ஸோ நானும் ஜிம் போகும்போது ட்ரை பண்ணியிருக்கேன். அடிக்கும் போது எனக்கு 2 இன்ச்சு கூட எனக்கு வந்து நவராது நான் அடித்த ஃபோர்ஸில். ஆனால் அவர் என்ன சொல்கிறேன்னா அந்த சைட் கீக்ன்ற கான்செப்ட் மூலமா அந்த ஜிம் பேக்கே அந்த சாண்ட் பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டருக்கு தூக்கி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் மூவி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு பண்ணிட்டு போயிடுவார். வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து நிறைய ஆக்ஷனை பண்ணிட்டு போயிடுவார். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே விழுந்து கிடப்பாங்க. ஸோ டேரக்டருக்கே புரியாதான். ஸோ அவர் என்ன பண்ணிட்டு போனாருன்ற ஒரு மின்னல் டப்புன்னு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ வந்து ஸ்லோ மோஷன்ல போட்டு பார்த்துருக்காங்க. அப்பதான் ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் ஸ்லோ மோஷன்ல பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து அவங்க ஸ்லோ மோஷன் பண்ணி தான் வந்து படத்துலையும் காட்டியிருக்காங்க. ஸோ பார்க்குற லைவா பார்க்குற கண்ணில் பார்க்குற டேரக்டருக்கு என்னன்னு தெரியலன்னா வீடியோவில் பார்க்க போற மக்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னாலே இந்த இது விஷயம் போட்டிருக்காங்க. ஸ்லோ டவுன் பண்ணி நிறைய மூவிலே காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம படத்தில் பார்க்குற மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனாக பண்ணதுக்கும் படத்தில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரியல் டைம் பண்ணும்போது ரொம்ப டப்புன்னு வேகமாக பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு அது ஸ்லோ மோஷன் பண்ணி தான் நம்ம படத்துலேயே நம்ம காட்டியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு கலையை கண்டுபிடிச்சிருக்காரு. ரொம்ப லைட் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்டாக தாக்குறது. அதில் ஒன் ஆஃப் த திங் பார்த்தீங்கன்னா 1 inch பஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 inchனா பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் தான் இருக்கும். ஸோ இந்த கேப்பில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடிச்சு ஒரு 5 மீட்டர் தூரத்துக்கு தள்ள முடியும். அப்படி ஒரு டெக்னிக் வந்து அவர் கற்று வச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன 4 ஃபேக்டருமே பார்த்தீங்கன்னா யாராலுமே பண்ண முடியாது தான். ஸோ கண்டிப்பாக எல்லாம் அக்ரி பண்ணிக்க முடியும். 5th சொல்லக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அவர் புஷ்அப்ஸ் தான். ஸோ மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து வந்து ஒரு 1500 புஷ்அப்ஸ் பண்ணுவாராம். நான்லாம் வந்து ஒரு 50 பண்ணியிருக்கேன். அதையும் 2-3 பிரிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து ஒரு 50 பண்ணியிருக்கேன். அவர்னு பார்த்தீங்கன்னா 1500 அசால்ட்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மனுஷன் சிங்கிள் ஹேண்ட் புஷ்அப் அடிப்பாராம் 400. இது தவிர்த்து 2 விரலை வச்சும் தலைவர் புஷ்அப் அடிப்பார் பார்த்தீங்கன்னா 200 புஷ்அப்ஸ் ஒரே ஷாட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த தம் ஃபிங்கர் இருக்குல்ல, ஸோ இதை மட்டும் வச்சுமே வந்து ஒரு 100 புஷ்அப்ஸ் எடுத்துக்கிறாரு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, அவர் உடம்பு வந்து கண்டிப்பாக ஹியூமன் இல்லை தான் நம்ம சொல்ல முடியும். இதில் வந்து ஒரு டவுட்டுமே கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹியூமனோட பாடியை வந்து அந்த லெவலுக்கு அவர் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு ஒரு ஏலியன் லெவலுக்கு. அப்படி இல்லைன்னா அவர் கண்டிப்பாக ஒரு ஏலியன் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் அவரோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இதை தவிர்த்து நம்ம தலைவர் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் நிறைய கோட்ஸ் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ எனக்கு அதில் ரிலேட்டடான என் லைஃப்ல சில ரிலேட்டடான கோட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 கோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதனால பார்ப்போம் வாங்க. If you spend too much time thinking about a thing, you will never get it done. ஸோ என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு விஷயம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன், கண்டிப்பாக பண்ண மாட்டேன். கண்டிப்பாக இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். ஒரு 2018 பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தப்ப நான் எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கல. பட் அதை வந்து நான் இப்போ ஸ்டெப்ஸ் எடுத்துட்டேன். ஓகே, வியூஸ் போதோ இல்லை சப்ஸ்கிரைபர் வராங்களோ எல்லாம் நம்ம அது பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் நான் இறங்கிட்டேன். ஸோ இந்த கோட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப க்ளோஸாகவும் இருந்தது எனக்கு. ஸோ அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ செகண்ட் கோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டி யுவர் மைண்ட், பி ஃபார்ம்லெஸ், பி வாட்டர் மை ஃப்ரெண்ட். ஓகே, இதுவும் வந்து எனக்கு என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டடான விஷயம். ஸோ அதனால தான் வந்து செகண்ட் பொசிஷனில் வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக என்னோட
கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் சைடு தான் போனால் நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட் வந்து சாஃப்ட்வேர் போனால் எனக்கு நான் 12th படிக்கும்போது சாஃப்ட்வேர் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் நான் உள்ளே போன பிறகு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதில் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் டேலண்டடாக வெளில வந்தேன். ஸோ அது நான் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கிற டொமைனில் பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கலாக குட்டுன்னு தான் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு துறைக்கு போனாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டாப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் போட்டே இருந்தோம்னா அதில் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக அதில் நம்ம வந்து பெரிய ஆளாக வரலாம். தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the more value things the less value ourselves அப்படின்னு சொல்றாரு. the more value things the less we value ourselves ன்னு சொல்றாரு. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற பொருளை வந்து எவ்வளோ வேல்யூ பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளையும் வந்து நம்ம வேல்யூ பண்ண சொல்கிறோம். இப்போ நம்ம சுற்றி இருக்கிற பொருளாக ரொம்ப காஸ்ட்லியராக இருந்ததுன்னா வந்து நம்மளும் ஒரு காஸ்ட்லி ப்ராடக்டாக மாறிடும். இல்லை நம்ம சுற்றி இருக்கிற பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் சிம்பிள் அஸ் பாசிபிளாக இருந்தால் நம்மளும் ஒரு சிம்பிளான லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு தேர்ட். ஸோ இது தவிர்த்து அவர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4வது விஷயம், I am not in the world to live up to your expectation and you are not in this world to live my அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்ல வரலன்னு கிளியராகவே புரியுது. ஸோ உன்னோட ஆசைக்கு வந்து நான் வாழ வரல, என்னோட ஆசைக்கு நீ வாழ வரல. ஸோ உன்னோட லைஃப் வந்து உன் இஷ்டம் போல வாழு, என்னோட லைஃப் நான் என் இஷ்டம் போல வாழு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 4 கோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கோட்ஸ் பிடிச்சிருக்குன்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் 2 கோட்ஸ் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லேயே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சுனா தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதாங்க நான் சொல்ல நினச்சது. ஓகே, எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே, யா பர்ஃபெக்ட். நான் எடுத்து வச்ச நோட்டில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ நான் கண்டிப்பாக ஓகே அந்த 4 கோட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன கோட்ஸ் வந்து பிடிச்சிருக்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோட பார்ப்போம். தேங்க்ஸ், இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சண்டேன்றதால வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சியர்ஸ்.